அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேக்கு மரத்தில் உரமிடுறது, எப்படி உரமிடுறது அப்படின்றது. இந்த விளக்கை எங்கேருந்து கொடுக்குறோம்னா, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மர வளர்ப்பு துறையில் என்னோட நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் தலைவர், மர வளர்ப்பு துறை. என்னோட டாக்டர் சிவபிரகாஷ் இருக்கிறாரு, அவர் உதவி பேராசிரியர், எங்களுடைய மர வளர்ப்பு துறையில் ஒர்க் பண்ணுறாரு. கூட மிஸ்டர் பாபு இருக்கிறாரு, அவர் எங்கள் துறையில் இந்த பண்ணையுடைய மேலாண்மை அவர் தான் பார்த்துக்கிறாரு. இப்போ விவசாயிகளுக்கு எப்படி ஒரு நீங்கள் பார்க்குறது ஒரு 3 மாதம் வளர்ச்சியுடைய தேக்கு மரம். இந்த பருவத்தில் நம்ம அந்த மரத்துக்கு உரங்கள் ஊட்டங்கள் கொடுக்கலாம். தொழு உரமாக கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் இப்போ உங்களுக்கு டிஏபி எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு விளக்கம் சொல்கிறோம். இப்போது நீங்கள் இந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடி நல்லா வளர்ந்த செடியில் சுற்றிலும், அதாவது ஒரு அரை அடி சுற்றிலும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வட்டப்பாத்தி எடுக்கணும். ரொம்ப ஆழமாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, மேலாப்பில் எடுக்கக்கூடாது. இது ஏன் எடுக்கிறோம்னா, இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த உரம் எல்லா வேறு சுற்றி எல்லா இடத்துக்கும் போகும். அதாவது ஒரு காலடி அரை அடிக்கு கம்மியாக ஆழம் படுத்தணும், ரொம்ப ஆழமாக எடுக்கக்கூடாது. அப்படி இது மாதிரி வட்டமாக எடுத்து விட்டுட்டு அதில் என்ன பண்ணணும்னா, அந்த நீங்கள் டிஏபி உரத்தை வைக்கணும். டிஏபி உரத்தை வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் எவ்வளோ அளவு வைக்கிறதுன்னு கேட்பீங்க. 10 கிராம் இந்த டிஏபி உரம் இருக்குது இல்லைங்களா, இந்த டிஏபி உரம் ஒரு 10 கிராம், அதாவது இந்த ஒரு கை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு அந்த இதை சுற்றிலும் போட்டு விடணும். அந்த செடியை சுற்றிலும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, போடணும். நல்லா போட்டு விடுங்க, நல்லா பழகிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி செடியை சுற்றிலும் போட்டு விடுங்க. அப்படி போட்டு விட்டுட்டு போட்டதுக்கப்புறம் சுற்றிலும் நல்லா விழுகிற மாதிரி போடணும். எல்லா இடத்துலையும் நல்லா விழுகிற மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. அப்படி போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் போடணும். இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ சுற்றியில் விழுந்துடும். சுற்றியில் விழுந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த மண்ணை அப்படியே மூடி விடணும். இப்போ காமிக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மண்ணை அப்படியே ஃபுல்லாக முன்னாடி இந்த மாதிரி நல்லா மூடி விட்டுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு சுற்றிலும் எல்லா இடத்துலையும் சரிசமமாக உரம் விழுந்துடும். அப்புறம் இந்த மாதிரி மழை காலங்களில் பண்ணும்போது மிக மிக நல்லது. ஏன்னா உடனே அந்த உரம் செடிகளுக்கு சப்ளை ஆகிடும். அது இப்போ முக்கியமான இந்த மாதிரி மழை காலங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா மண்ணில் நல்ல ஈரம் இருக்கும். ரொம்ப உரங்களை செடிகளுக்கு, குறிப்பாக தேக்கு செடிக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு மிக மிக உகந்த காலம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாத்தி பாசனம் பண்ணுவாங்க, இல்லாட்டி சொட்டு நீர் பாசனம் பண்ணுவாங்க. பாத்தி பாசனம் பண்ணுறவங்க இது மாதிரி சுற்றி போட்டு மண்ணை மூடி விட்டு தண்ணி விட்டுறலாம். ஆனால் மிக முக்கியமானது, மழை காலங்களில் தண்ணி தேவையில்லை. இப்போ டெய்லி மழை விழுதுன்னு முதல் மழைக்கே தான் உரம் வைக்க சொல்லுவாங்க. முதல் மழைக்கு உரம் வச்சிட்டிங்கன்னா அடுத்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும், மழை விழுந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தண்ணி விட தேவையில்லை. இப்போ சப்போஸ் மழை இல்லை, மழை நின்று போச்சு, ஒரு மழை விழுந்துட்டு மழையே இல்லாமல் போச்சுன்னா உடனே அந்த செடிக்கு தண்ணி விடணும். பாத்தி பாசனம் பண்ணுறவங்க இது மாதிரி சுற்றிலும் போட்டுட்டு நல்லா செடியை ஃபுல்லாக 4 பக்கம் நனைகிற மாதிரி தண்ணி விட்டுறலாம். சொட்டு நீர் போடுறவங்களும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவங்க தண்ணி நிறையா இருந்து கண்ணை முழுக்க ஈரம் பாயும்னா அவங்களும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சில பேருக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, பாதி தான் தண்ணி பாயுது அப்படின்னு நினச்சாங்கன்னா, சொட்டு நீர் மேலே பாதி தான் தண்ணி விழுதுன்னு நினச்சாங்கன்னா, எந்த அளவுக்கு தண்ணி விழுகுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு செமி சர்க்குலர் பாதி வட்டம் எடுத்து அதில் இதே மாதிரி உரத்தை போட்டு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி மழை காலத்துகளில் 3 மாதத்துக்கு அப்புறம் தேக்கு மரத்துக்கு உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எங்கள் கல்லூரியில் துல்லிய தேக்கு மர சாகுபடின்ற தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறோம். நீங்கள் பாருங்க, 3 மாதத்தில் இந்த வளர்ச்சி வந்துருச்சு. விவசாய பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மழை காலங்களில் உரம் கொடுக்கறது மிக உகந்த ஒரு டைம்னு நாங்கள் நினச்சி இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறோம். மேலும் விவரங்களுக்கு என்னுடைய அலைபேசியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி 9435055845, அதாவது 9443505845. வணக்கம், நன்றி. இதுக்கு